அனுப்ப வேண்டியதெல்லாம் அனுப்பிச்சிட்டனே. வீட்டை விட்டு வெளியில போகணும் சொன்னீங்களே தவிர திரும்ப வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லலீங்களே. அந்த விஷயம் பழனிசாமி தற்கொலையில இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். பழனிசாமி தற்கொலையில இருந்து காப்பாத்தணும் என்ன சொல்ற? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். எல்லா விஷயத்திலயும் அவர்கிட்ட தோத்து போயிட்டேன். இந்த தொழிற்சாலை விஷயத்திலயும் அவர்கிட்ட தோத்து போயிட்டேன்னா அடுத்த நிமிஷமே தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்றான். அவன் இருக்கிற வேகத்தை பார்த்தா உண்மையிலேயே தற்கொலை செஞ்சுக்குவான்னு பயமா இருக்கு. அவனை தற்கொலையில இருந்து நீங்க தாங்க காப்பாத்தணும். ஓ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டானா? கையெழுத்து. உன் மகன் பழனிசாமியை தற்கொலையிலிருந்து நிச்சயமா நான் காப்பாற்றுறேன். என்னையும் மீறிய அஸ்திவாரத்தில் போட்டான்னா வேதால ஒரே குத்து அவனை கொலை பண்றதா முடியும். இப்பதானே சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. தற்கொலையிலிருந்து காப்பாத்துறதா சொன்னேன். நான் செய்ய போறது கொலை. அவன் அந்த காரியத்தை செஞ்சான்னா 1000 போலீஸ் வந்தாலும் என் கையால் அவனுக்கு சாவுன்னு போய் சொல்ற. நாம வாழ்ந்து முடிஞ்சவங்க, அவன் வாழ வேண்டியவன். அதுக்காகவாவது விட்டு கொடுக்க கூடாதா? இப்படித்தான் வாழலான்னு நினைக்கிறான் பாரு, அவன் தான் வாழணும். எப்படி வேணாலும் வாழலான்னு நினைக்கிறானே அவன் சத்தே கீழணும். பழனிசாமி அசுவார்களுக்கு பூசை போறதுக்கு மேலதானத்தோட கோயிலுக்கு வந்துட்டான்ப்பா. வந்துட்டாரா? ஊருக்கு பிடிக்காத காரியம் ஒன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு என்ன எதுக்காக கேட்கணும்? கோவில் எல்லாருக்கும் போதும். ஊர்ல யாரும் அவன் தடுத்து நிறுத்த வேண்டாம். பூச ஆரம்பிச்ச உடனே மணிய காதுல படும்படியா ஓங்கி அடிங்க. அதோ திண்ணையில உட்கார்ந்துருக்காங்களே அவங்களையும் கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடுறேன். போங்க. பார்வதி, நீ முன்னால போய் அவன் பூசையில கலந்துக்க போறியா இல்ல பின்னால வந்து ஏன் பூசையில கலந்துக்க போறியா? அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. நீ யாரு பக்கம்னு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. உன் புள்ள பக்கம்னா அவனை கூட்டிட்டு கண் காணாத இடத்துக்கு போயிடு. என் பக்கம்னா அந்த வேலை எடுத்துக்கிட்டு நில்லு. நான் கிளம்பி விட்டு வந்துடுறேன். ஈஸ்வரன் சந்நிதியில் சீறி வரும் சக்தி, பாசமினி இல்லை என பேச வரும் சக்தி, முப்புறம் எரித்த சிவன் குப்பனையை என்றார், மூவுலகமே அசைய வேரோடு நடந்தார்.
வாங்க பரமேஸ்வர கவுண்டரே வாங்க. கையில என்னது வேலு? ஓஹோ, இன்னைக்கு வேல் பூஜை நடத்தி திரும்ப அத மண்ணுல புதைக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாங்கோ, இன்னைக்கு எப்படி இந்த வேலை புதைக்கிறதுங்கிற முடிவோட தான் வந்திருக்கேன். என் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே? என் பூசை தான் முதல்ல நடக்கணும், நடக்கும். இந்த நேரத்துல உங்ககிட்ட தகராறு வளர்த்துக்க விரும்பல. பூசாரி தாத்தா, இவர் பூசை முடிஞ்சதும் ஒரு குரல் கொடுங்க, வர்றேன். நில்லுங்கோ, உங்களுக்காகவே எடுக்கப்பட்ட வேல் இங்க இல்லாம எப்படி புதையும்? ஊடகமா எதையோ சொல்லி உணர்த்துறீங்க. திரையை கிழிச்சிட்டு பேசுறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. அப்ப பேசுங்க. நீ இன்னும் திருந்தல, நீங்க இன்னும் மாறல. அப்போ இனிமே நம்ம 2 பேருக்குள்ள பேச்சு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்? 1.5 வருஷத்துக்கு முன்னால நாம 2 பேரும் எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயேதான் இன்னும் நிக்கிறோம். இல்ல, இன்னைக்கு உங்க தலை குனியத்தான் போகுது. ஆஸ்திவார கல்ல நட்டு கடைசியா ஜெயிக்க போறது நான் தான். கல்ல நடறதுக்கு முன்னாலேயே தடுத்து நிறுத்திட்டா இந்த கோயிலுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணிட்டு உங்களை நான் ஜெயிப்பேன். ஜெயிக்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்ற வேடிக்கையே நான் இப்பதான் கேள்விப்படுறேன். கேள்விப்படுறது மட்டுமல்ல பரமேஸ்வர கவுண்டரே, பார்த்து அனுபவிக்கவும் போறீங்க. நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தா எனக்கு அது தோல்விதான். ஆனா அது உங்களுக்கு வெற்றி இல்லையே. என்ன திருத்தி அப்பான்னு கூப்பிட வைக்கிறேன், கால்ல விட வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இப்படி எல்லாம் சவால் விட்டீங்க, அதை நீங்க சாதிக்கலையே. நான் செத்ததுக்கு அப்புறம் பெத்த புள்ளையோட தற்கொலைக்கு இந்த அப்பன் தான் காரணமாமேன்னு இந்த 10 பட்டி கிராமம் மட்டும் இல்ல, கோயமுத்தூர் ஜில்லாவே உங்க மூஞ்சியில காரி துப்பும். பரமேஸ்வர கவுண்டரே, இப்ப புரியுதா தற்கொலை பண்ணிக்கிட்டு எப்படி உங்களை நான் ஜெயிக்க போறேன்னு? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யாராவது தடுத்தீங்க, முதல் பலி அவன் தான். எப்படி எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு எதிர்த்து ஜெயிக்க போறீங்களா? அந்த பெருமை அவ்வளவு சுலபமா உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் பழனிசாமி கவுண்டரே. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? உன்னை கொலை பண்ணி ஜெயிக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த 10 பட்டி என்ன கோயம்புத்தூர் ஜில்லாவே என்ன சொல்லு தெரியுமா? பெத்தம்மான்னு கூட பார்க்காம தனக்கடங்காத தருதல பிள்ளைய ஒரே குத்து. அப்ப என்ன இப்படி இல்ல இருக்கணும்னு ரொம்ப பெருமையா பேச போகுது. வாழ்வரதான் உன்னை திருத்த முடியல, சாவரையாவது உன்னை திருத்துறேன். இன்னையோட என் குடும்பத்தை பிடிச்ச வயிற்று வலி தீரட்டும், இந்த கிராமத்தை பிடிச்ச 7 நாட்டா சனிய ஒழியட்டும். எப்படி எப்படி கூப்பிட்டேன்? அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் திருந்திட்டேன்ப்பா. சும்மா சொல்லி பிரயோஜனம் இல்லை, சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியமா திருந்திட்டப்பா. எனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, அதனால நான் எப்படி வேணாலும் வாழ்வேன்னு சொல்ல மாட்டிய? சொல்ல மாட்டேன்ப்பா. நீ கெடுத்து கைவிட்டவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா வாழ்வியா? வாழ்றேன்ப்பா. நல்ல பூமியை நாசப்படுத்துவேன்னு சொல்ல மாட்டியே? சொல்ல மாட்டேன்ப்பா. சத்தியமா சொல்ல மாட்டியே? சத்தியமா சொல்ல மாட்டேன்ப்பா. பழச்சு போ. நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும்டா. உன்னை தற்கொலையிலிருந்து காப்பாத்தேன்னு உங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். ஆனா ஒண்ணு, என்கிட்ட தோத்துட்டு உன் மகன் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அம்பத்த பிள்ளையாச்சே, அதனால அந்த கஷ்டத்தையே அவனுக்கு நான் கொடுக்க போறது இல்லை. கழுதே, படுற புள்ள விட்டு கொடுங்கன்னு சொன்னேன். வார்த்தைப்படி என்னையே நான் விட்டு கொடுத்துட்டேன். இனிமேலாவது திருந்திட்டானான்னு கேளு. என்ன காரியம் பண்ணிட்டீங்கப்பா, நான் திருந்திட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நீ திருந்திட்டேன்னு சொன்னாலே உனக்கு மன்னித்தான். என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க. அப்பா கணபதி, நம்ம குடும்பத்தை கெடுத்தவனுடைய மகளா இருந்தாலும் உன்னையே நம்பி வந்த பொண்ணு, அவளுக்கு வாழ் கொடுப்பா. பிள்ளைகளா எல்லாருமா சேர்ந்து நான் இழந்த பூமியை மீட்டிடுங்க, நான் இழந்த பூமியை மீட்டிடுங்க. ஆத்தியப்பா, நீ அழிச்சு திருத்தினே, நான் அழிஞ்சு திருத்திட்டேன். இன்னையோட இந்த வேலின் உக்கிரம் தனியட்டும்.
தாயே